நடிகை விஜயசாந்தி அவர்களின் திரைப்பயணம் குறித்து நம்மிடம் பகிர்ந்துள்ளார். அதை பற்றி பார்க்கலாம். இந்திய திரையுலகில் முதல் லேடி சூப்பர் ஸ்டார், டாப் ஹீரோக்களை விட அதிகம் சம்பளம் பெற்ற நடிகை, அதிக ரசிகர் மன்றங்களை கொண்டிருந்த நடிகை, சண்டை காட்சிகளில் டூப் இல்லாமல் தூள் கிளப்பிய ஆக்ஷன் நாயகி என பல சாதனைகளை புரிந்தவர் விஜயசாந்தி. இப்போது காங்கிரஸ் கட்சியில முக்கிய பிரமுகரா இருக்காங்க. சின்ன வயசுல படிப்பு, டான்ஸ் வகுப்பு தவிர வேற எதுலயும் ஆர்வம் காட்ட மாட்டேன். பெண் குழந்தை என்பதால மிகவும் கட்டுப்பாடோட வளர்த்தாங்க. விளையாட கூட வெளியில அனுப்ப மாட்டாங்க. எதுக்குமே பெருசா ஆசைப்படாதனா எம்ஜிஆர், சிவாஜி படங்களை பார்க்க மட்டும் அடம் பிடிப்பேன். முதல்ல படம் பார்த்துட்டு வரும் அப்பா குடும்பத்தோட பார்க்கக்கூடிய படம்னா மட்டும் அழைச்சிட்டு போவாரு. என் சித்தி பிரபல நடிகை விஜயலலிதா. அவங்க ஷூட்டிங்க்கு எப்போதாவது அம்மா என்னை கூட்டிட்டு போவாங்க. அதனால குடும்பத்துல சினிமாவின் தாக்கம் இருந்துச்சு. ஆனா ஒருபோதும் எனக்கு சினிமாவில நடிக்கும் ஆர்வம் வரவே இல்லை. ஒரு கட்டத்துல பொண்ணு சினிமாவுக்கு போகணும், பெரிய ஹீரோயின் ஆகணும்னு எங்க அப்பாவுக்கு பெரிய ஆசை வந்துருச்சு. என் சம்மதத்தோட அதற்கான முயற்சியை எடுத்தாரு. விஸ்வேஸ்வர ராவ் என்ற தெலுங்கு பட தயாரிப்பாளர் என்னை ஒரு படத்துல ஒப்பந்தம் பண்ணினாரு. அப்போ நாங்க வசிச்ச கோடம்பாக்கத்துல இருந்த ஒரு ஸ்டுடியோவுல என்னை போட்டோ எடுத்து அந்த தயாரிப்பாளருக்கு கொடுத்தோம். அந்த நேரம் என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட எம்ஜிஆர் அவருடைய படத்துல என்ன நடிக்க கேட்டாரு. ஆனால் எம்ஜிஆர் அரசியல்ல பிஸி ஆனதால அவர் கூட நடிக்க முடியல. பாரதி ராஜா சார் ஒரு நாள் அந்த ஸ்டுடியோ வழியா போகும்போது அவர் காரின் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. அப்ப அந்த ஸ்டுடியோ கதவுல ஒட்டப்பட்டிருந்த என் போட்டோவை பார்த்திருக்காரு. உடனே விசாரிச்சுட்டு என்ன அணுகினாரு. முதல்ல கமிட் ஆன தெலுங்கு பட ஷூட்டிங் தள்ளி போனதுனால உடனே பாரதி ராஜா சார் ஹீரோவா நடிச்ச கள்ளுக்குள் ஈரம் படத்துல நடிச்சேன். முதல் படம் முடிஞ்சதுமே தெலுங்குல கில்லாடி கிருஷ்ணடு படத்துல ஹீரோயின், அலைகள் ஓய்வுதலை படத்துல தெலுங்கு ரீமேக்ல ஹீரோயின் வாய்ப்பு எனக்கு வந்தது. அதே நேரம் நெற்றிக்கண் படத்துல ரஜினி சாருக்கு மகளாகவும் தங்கையாகவும் நடிச்சதால அந்த படத்துல நடிக்க முடியல. ஒரு வருஷத்துக்கு மேல ஓடின நெட்டி பாரதம் தெலுங்கு படம் தான் ஒரு ஹீரோயினா எனக்கு நல்ல அடையாளத்தை கொடுத்துச்சு. பிறகு வரிசையா படங்கள் தான், வெற்றி தான். நான் தமிழ் பொண்ணு என்பதால தமிழ் சினிமாவிலையும் புகழ் பெற்ற நினைச்சேன். 80கள்ல பல தமிழ் படங்களை நடிச்சேன். ஆனா சரியான கதைகளை தேர்வு செய்யாத காரணத்தால அந்த படங்கள் பெருசா போகல. கர்தவியம் படம் மூலமா தான் எனக்கு தன்னம்பிக்கை, தைரியம், பலம் கூடியது. என் படங்களுக்கு மக்கள் பெரிய அளவுல ஆதரவு கொடுத்தாங்க. எனக்கு ரசிகர் மன்றங்கள் அதிகமா உருவாகுச்சு. இந்தியாவில் அதிக சம்பளம் பெறும் 3 நடிகர்கள் அமிதாப் பச்சன், ரஜினிகாந்த், விஜயசாந்தின்னு இந்தியா டுடே பத்திரிகையில 92ல வெளியாச்சு. அந்த கவர் ஸ்டோரி ரொம்பவுமே பரபரப்பாச்சு. சண்டை காட்சிகள் என் படங்கள்ல பிரதானமா இருக்கும். ஒரு முறை தலைக்கோணத்துல நடித்த ஷூட்டிங்ல சண்டை காட்சியில என் கால் உடைஞ்சிடுச்சு. வழியில துடிச்சேன். 2 மாசம் ஓய்வெடுக்க சொன்னாங்க டாக்டர். ஆனா ஒரு வாரம் கூட ஓய்வெடுக்காம ஷூட்டிங் கிளம்பிட்டேன். இடது கால்ல பேலன்ஸ் பண்ணியே மீண்டும் சண்டை காட்சியில நடிச்சேன். இப்படி நிறைய அனுபவங்கள் இருக்கு. போலீஸ் கேரக்டர்களை நிறைய பண்ணிருக்கேன். உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத சிரமமான சண்டை காட்சியில கூட டூப் இல்லாமையே நடிச்சேன். 14 வயசுல சினிமாவுல அறிமுகமான என் 15 வயசுல அப்பாவும் 17 வயசுல அம்மாவும் இறந்துட்டாங்க. கூட பிறந்த அண்ணனுடன் பெரிசா அன்பில்ல. சினிமா உலகத்துல ஒரு பெண் தனியா இருந்தால் எவ்வளவு பிரச்சனை வரும், எப்படியான மனநிலையில இருந்திருப்பேன்னு நினைச்சு பாருங்க. நல்லது கெட்டது எதிர்காலம் எல்லாத்தையும் தனியாளாகவே எதிர்கொண்டேன். தனிமை என்னை கவலைப்படுத்த கூடாதுன்னு நடிப்பே கதியா இருந்தேன். 5 மொழிகள்ல நடிச்சேன். என் வாழ்க்கையில என் கணவர் ஸ்ரீனிவாஸ் பிரசாத் இணைஞ்சாரு. 88ல மிக எளிமையா எங்க கல்யாணம் நடந்துச்சு. திருமணம் ஆனதுக்கு அப்புறமா ஹீரோயின்களுக்கு வாய்ப்புகளும் புகழும் குறைஞ்சிடும். இந்த விஷயத்திலையும் நானும் வித்தியாசமானவள் தான். கல்யாணத்துக்கு பிறகு நான் நம்பர் 1 நடிகையானேன். அந்த பரபரப்பான ஓட்டத்துல என் நிறைய படங்கள் இதுவரை நான் பார்த்ததே இல்ல. ஒரு ஹீரோயின் 10 வருஷங்கள்ல ஃபீல்டுல இருந்தாலே பெரிய விஷயம். நான் 28 ஆண்டுகள் ஃபீல்டுல இருந்ததோட ஹீரோயினா மட்டுமே நடிச்சேன். இந்த சாதனையை இதுவரை யாருமே முறியடிக்கல. இளமை காலத்திலையும் சினிமாவுக்கு வந்த புதுசுலையும் நான் ரொம்ப அமைதியா இருப்பேன். பெருசா யார் கூடவும் பழக மாட்டேன். ஒவ்வொருவரின் அமைதிக்கு பின்னும் வலுவான காரணங்கள் இருக்கும். அப்படித்தான் நானும். அப்படி இருந்த என் பிற்கால செயல்பாடுகள் எனக்கே ஆச்சரியம்தான். என் படப்பெயர் போல நானும் பூவாக இருந்தனா புயலாக மாறினேன். ஆனா மாறாத விஷயம் ஒண்ணு இருக்கு. அப்போதுல இருந்து இப்ப என்னுடைய ஒரே ஸ்ட்ரெஸ் பஸ்டர் இளையராஜா சாரோட பாடல்கள் தான். ஒருபோதும் அம்மா அண்ணி கேரக்டர்கள்ல நடிச்சதில்லைன்னு முடிவெடுத்துட்டதால
இனி நான் நடிக்கிறது அரிதுதான். நான் மக்கள் உருவாக்கிய ஹீரோயின். குழந்தை இருந்தால் தாயாக நான் சுயநலமா இருக்க நேரிடும். எனவேதான் குழந்தை வேண்டாம்னு நான் எடுத்த முடிவை என் கணவரும் ஆதரிச்சாரு. எங்களுக்கு பிறகு எங்க சொத்துக்கள் எல்லாமே மக்களுக்காக கல்வி மற்றும் சுகாதார சேவைகளுக்கு போயிடும். அதுக்காக ட்ரஸ்ட் ஒன்றை உருவாக்கி முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு என்றும் மக்கள் தான் எனக்கு குழந்தைகள் அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க. இத பத்தின உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க.